அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது மன உடம்புகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட்டுள்ள 7 உடம்புகளில் அன்ன உடம்பு, பிராண உடம்பு, இச்சை உடம்பு என்ற 3ம் இதுவரை கூறப்பட்டுள்ளது. இனி அவனுடைய உருவ மன உடம்பும் அருவ மன உடம்பும் என்று வேறு 2 உடம்புகள் கூறப்படும். அன்ன உடம்பும் பிராண உடம்பும் பூலோக சப்த பூதங்களால் சமைக்கப்பட்டு பூலோக வேலைகளை செய்வதற்காக உதவுகின்றன. இச்சை உடம்புகள் புவர்லோக சப்தங்களால் ஆக்கப்பட்டு புவர்லோக வேலைக்குரிய கருவிகளாக இருக்கின்றன. அடுத்து உருவ மன உடம்பும் அருவ மன உடம்பும் மன உலகில் சப்த பூதங்களால் படைக்கப்பட்டு அறிவின் வேலையை செய்யும் கருவிகளாகவும் மனிதனுக்கு அமைந்திருக்கின்றன. இது நம் சமய நூல்களில் பூதாசார சரீரம் என்றும் கூறப்படுகிறது. அறிவானது கடல், மலை, காடு, வீடு போன்ற உருவங்களை நினைக்கும் அறிவென்றும் அழகு, அன்பு, அருள், ஆண்மை போன்ற அருவங்களை நினைக்கும் அறிவென்றும் இருவகைப்படும். மேற்சொன்ன உருவங்களை பற்றி மனம் நினைக்கும் பொழுது அந்த உருவங்கள் மனிதனுடைய நெற்றிக்கு நேரே மிதந்து கொண்டிருக்கும் ஆகையால் அது நினைவுக்கு சாதாரண யோக காட்சியாக இருக்கும், எளிதில் கூறிவிடும். ஆனால் அருவ நினைவுகள் உண்டாகும் பொழுது அங்கு உருவங்களும் வர்ணங்களும் அலைகளும் தோன்றுமாயின் அவற்றிற்கு விளங்குவது எத்தனை எளியது காரியமல்ல. மன உலக சப்த பூதங்களில் கட்டிப்பொருள், நீர்ப்பொருள், வாயுப்பொருள், ஆகாயப்பொருள் இந்த 4ஐயும் கொண்டது. சுவர்லோகம் என்றும் எஞ்சிய நுண்ணாகாயம், திரட்டணு, அணு என்ற 3 தத்துவங்கள் கொண்ட மகர்லோகம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவற்றுள் சுவர்லோகம் உருவ நினைவுக்கிடம். அந்த நினைவு செய்யும் கருவி உருவமன உடம்பு. அது சுவர்லோகத்துக்குரிய 4 பூதங்கள் மாத்திரமே ஆக்கப்பட்டிருப்பது. அருவ நினைவுக்கிடம் மகர்லோக மரம். அந்த நினைவு செய்யும் கருவி அருவமன உடம்பு. அது மகர்லோக பொருட்களால் மாத்திரமே ஆக்கப்பட்டிருக்கும். சுவர்லோகம் உருவமன உலகம் என்றும் கூறப்படும். பெட்டி சட்டி போன்ற உருவங்களை பற்றி நாம் நினைக்கும் பொழுது உண்டாகும் உருவங்கள், அலைகள், சலனங்கள் அந்தந்த சுவர்லோக பொருட்களிலேயே காணப்படும். அவற்றிற்குரிய மாறுதல்களும் பலன்களும் உண்டாகுவது உருவமன உடம்பிலேயே அம்மாதிரியான மகர்லோக அருவமன உலகமாகும். அருவ எண்ணங்கள் அங்கு அலைகளாக பரப்பும். அருவமன உடம்பில் மாறுதல்களை காட்டும். அழகு என்று சிந்திக்கும் பொழுது அது அருவமன வேலை செய்யும். அழகிய பெண்ணொருத்தியை பற்றி நினைக்கும் போது அது உருவமன வேலை செய்யும். அநேகமான பேர்களுக்கு அருவமன உடம்பு முட்டையுள் கரு போல வித்து பருமாய் செயலற்று கொண்டிருக்கையால் அழகிய பொருட்களை இன்றி அழகு என்பதென்று நாம் நினைக்கவும் வல்லமையாக இருக்கிறோம். இந்த 2 உடம்புகளும் பூத சரீரம் என்று ஒரே பெயரால் இந்து மத நூல்களில் கூறப்படுகிறது. பூதசாரம் பஞ்சபூத சத்து. பூதசார சரீரம் தேவலோகத்தில் இருக்கும் தேவர்களுக்குரிய நுண்ணிய சரீரம் என்றும் நம் நூல்கள் கூறுகின்றன. நாம் இப்போது இருக்கும் இடத்திலேயே சப்த உலகங்களில் நம்மை சுற்றி 4 பக்கங்களிலும் பறந்து வியாபித்திருக்கின்றன என்பது நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அவ்வுலகங்களில் வேலை செய்வதற்கு நாம் இருக்கும் இடத்தை விட்டு வேறு எங்கு செல்ல வேண்டியதில்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டு சப்த உலகங்களில் விகாரிக்கலாம். அல்லது அன்றி பூமியின் அவசியத்தை மேற்படி இடமிட்டு இடம் பெயர்தலும் நாடு விட்டு நாடு போய் வேலை செய்வதும் அந்தந்த 7 உலகங்களிலும் வெவ்வேறு இடங்களில் சென்றும் வேலை செய்யலாம். ஆயினும் புவர், சுவர் என்ற 3 உலகங்களுமே நம் மனித வர்க்கத்தின் தற்கால பக்குவநிலை நம் பள்ளிக்கூடங்களாக நாம் உபயோகித்தக்க உடைமைகளாகவும் இருப்பவை. மகர்லோக உணர்வோடு வேலை செய்யும் பக்குவம் இன்று 10,000-ல் ஒருவர் கூட இல்லை எனலாம். அதனாலேயே பெரும்பாலான மக்கள் உயிரோடு இருக்கும் பொழுது விகாரிப்பது போல வேலை செய்து இந்த 3 உலகங்களையும் இறந்த பின் திரும்ப பிறக்கும் வரையில் தங்கியிருப்பதும் புவர்லோக சுவர்லோகத்திலேயே இந்த 3 உலகங்களையும் மனிதன் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறான். அதனாலேயே அவன் திரிலோகி எனப்படுகிறான். இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.